நன்மை செய்கிறதான ஆண்டவரே நமக்கு கோடா கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு புது கிருபை, ஒரு புது இரக்கம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்க வேண்டுமா சுபிக்கிறோம். நான் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நீங்க செய்கிறதான நன்மைகள் உண்டு, செய்கிறதான சில நன்மையான காரியங்கள் உண்டு, நான் என்னத்தை செய்வேன் ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீங்கப்பா, அதே போல உங்களை நோக்கி நான் கூப்பிடுறேன்ப்பா ஆண்டவரே நீ நன்மை செய்யுங்கப்பா கேட்பீங்களா? அவர் நன்மை செய்கிற ஆண்டவர், அவர் நன்மை செய்கிற தெய்வம். அவரை உதாசீனப்படுத்துதான மனுஷர்களுக்கு ஆண்டு உதாசீனப்படுத்துவார். நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய இடத்துக்கு போகிற போது சரியான ஒரு கவனம் இருக்கா? அப்போ நம்ம யாரை நேசிக்கணும், யாரை விடணும் என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்போ என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவின் ஓடி வா, இறுதி காலம் வந்துவிட்டது, இன்னும் ஏன் தாமதம் இல்லையா? அப்போ அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டுடைய கரத்தினால நான் இன்னைக்கு உங்களை ஸ்தோதரிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு பெரியதுங்க, அவருடைய இரக்கம் பெரியது. அந்த அன்புக்கும் அந்த இரக்கத்திற்கும் இடைவெளியில ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் நல்லவர்களை சிநேகிக்கிறான், தீயவர்களை கைவிட்டுறான். நானும் சொல்ல இந்த பாத்திரத்தை நான் தெரிந்து கொண்டேன், இந்த பாத்திரத்திலே பலவிதமான நன்மைகள் இருக்கிறது, அதை கண்ணோக்கி பாரு சொன்னார். அதனால அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஆணுடைய கிருபையினால் நான் சொல்லுகிறேன், நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். நல்லா கேளுங்க. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மை செய்ய மாட்டார்? ஏன் நான் ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல? ஏன் என் கடன் பிரச்சனையை நான் அதில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன்? இதுக்கெல்லாம் ஒவ்வொரு இருக்குது. அப்போ அந்த காரியங்களை நான் பார்க்கிற போது, ஆண்டவராய் தேவனாய் கர்த்தர் நம்மை நினைத்திருதான காரியங்களை நான் பார்க்கிற போது, ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கதான திட்டங்கள் வேற, நம்மை குறித்து வைத்திருக்கதான தரிசனம் வேற, நம்மை குறித்து வைத்திருக்கதான அடுத்த ஒரு எழுப்புதல் வேற. இதெல்லாம் கேட்காம ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறீங்க, நான் ஜெபிக்கிறதான ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறீங்க, நான் என்ன செய்வேன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, நீ ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு நான் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அது எந்த ஜெபம், அது எப்படிப்பட்டதான ஜெபம் என்று சொல்லவில்லையே என்று சொல்லி சொல்லுவதை பார்க்கிறேன். நிறைய பேர் எழுந்தோன்னு சொல்லுவாங்க, இது காலை ஜெபம், இது மதிய ஜெபம், இது இரவு ஜெபம்னு சொல்லி. ஆனால் ஜாமக்காரன் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உண்டாக முடியாத நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் எத்தனை பேர் இன்னைக்கு நீங்கள் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் இந்த இந்த வீடியோ வழியாக பார்த்து கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டு சத்தத்தை கேட்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, பிரைஸ் எல்லாம், ஒரே ஒரு வார்த்தை, உங்களை ஆண்டவராய் தேவனாய் கர்த்தர் உங்களை நேசிக்கிற விதமே தனியா இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு பாருங்க, ஒரு ஜெபிக்கிறதான இடத்துல, ஒரு பலிபீடத்துல நிறைய விதமான விக்கிர ஆராதனைகளும் நிறைய விதமான காரியங்கள் நடக்கிறது. அங்க நடக்கிறதான போது அங்க தேவன் வாசம் பண்ணுகிறாரா? இல்லை. ஏன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவங்க வீணான ஒரு காரியத்துக்காக கொடுத்து, தேவனுடைய ஆவியான சொல்றாரு, ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளாக இருந்து அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறி அவன் தேவனோடு கூட ஒரு பங்கு உள்ளவனாய் இருக்கிற போது அவனை நான் ஆஸ்வதிப்பேன் சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இன்னைக்கு உங்களை தேவனாய் கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த நாளில் கூட இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் கூட நான் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறேன். ஒரு ஜாமக்காரன் ஜெபம் ஊழியத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம். அதில் நிறைய தேவைகள் இருக்கிறது, அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளலாம். ஏனென்றால் இது கர்த்தருடைய நேரம். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நிறைய ஜெபத்தில் நம்ம சேனலில் வரப்போகிறது. நம்ம சேனலில் நிறைய காரியங்களை கற்றுத்தர போகிறார். நிறைய பேரை பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்தோடு கூட என்ன செய்ய போகிறோம், பேட்டிகளை போட போகிறோம். அவரோடு கூட சேர்ந்து நிறைய நன்மைகளை செய்ய போகிறோம்.
அதனால அது பிரியமானவர்கள் இன்னைக்கு இருக்கிறதான அந்த சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம். தயவு செய்து